ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பெரிய விஷயமே நம்ம வெண்பா தொலைஞ்சு போனதாங்க. ரொம்பவே கஷ்டமான விஷயமும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம வெண்பா எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்பவே தீவிரமாக இறங்கியிருக்காரு நம்ம விஜய். மல்லியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கிடையில இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மல்லி கன்சீவ் ஆயிருக்கிறது சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை ஒருத்தர்கிட்ட கூட சொல்லி அனுபவிக்க முடியாத நிலைமையில மல்லி இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட அப்படின்றத விட மெயினா விஜய் கிட்ட சொல்ல முடியாத கட்டாயத்துல இருக்காங்க நம்ம மல்லி. இப்போ பாத்தீங்கன்னா மல்லிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லயே அந்த கலாவதி இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. தண்ணி குடிக்கும் போது அந்த பர்தா முகத்தை மேலே தூக்கி போட்டுட்டு தண்ணி குடிக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம மல்லி பார்த்துடுறாங்க. பார்த்ததும் முடிக்கிட்டு ஓடுறாங்க. பின்னாடியே ஆட்டோவில் போனதும் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த லேடி, அந்த கலாவதி, அந்த ஓட்டிட்டு போன ரவுடி, அவனும் ரவுடி தான், அவங்க இடம் வந்ததும் பயங்கர ஸ்பீடாக ஓட்டி அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாரு. கடைசியில் ரெண்டு பேரும் மல்லியும் நாகும் பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. இப்போ தானே வந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே மாயமாக மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மல்லி தீபனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் இந்த ரவுடி பொம்பளையை பார்த்தேன், பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன், கடைசியில் எப்படி எஸ்கேப் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீபன் சிச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தீபிகா கிட்டேயே ஹெல்ப் கேட்குறாரு. இன்னொரு விஷயம், தீபிகா தான் வெண்பாவை கடத்தினது அப்படின்ற விஷயத்த தீபன் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பழைய போன் மூலியமா ரவுடிங் கிட்ட பேசினது எல்லா டீட்டெயிலும் தீபன் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோபத்தோட கேட்குறாங்க, உண்மையை சொல்லிட்டு ஒழுங்கா, இல்லைன்னா ஏசி ஆஃபீஸ் போயிட்டு நான் இது எல்லாத்தையும் சொன்னேன்னா கனவுல கூட நீ காக்கி சட்டையை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு 2 hours வச்சுருந்து நான் விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். எப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் பாசம்னா என்னன்னு தெரியும், குழந்தைய பிரிஞ்ச கஷ்டம்னா என்னன்னு தெரியும், நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெண்பாவை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் தீபன் சமாதானம் ஆகிறார். ஸோ நம்ம மல்லி இப்படி சொன்னதும் தீபனுக்கு வேற என்ன பண்ணுறது, தீபிகா மூலயமா அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை யார் வாதாடுறாங்களோ, அந்த யார் எடுத்து நடத்துகிறாங்களோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தீபன் சொல்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ஏரியாவில் போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க ஆம்புலன்ஸில் தப்பிச்சு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் விஜய் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு இல்லைங்களா. விஜய் அந்த ஆம்புலன்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடுறாரு. அப்படி விழுந்துடும்போது அடிப்பட்டதுனால பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்ற போகிறாங்க. ஆனால் அந்த ரவுடியில் ஒருத்தன் அதில் பேஷண்ட் இருக்கியா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு. நம்ம விஜய் உள்ளே போனாரு அப்படின்னா நம்ம வெண்பா குட்டி படுத்துட்ருக்காங்க, பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.